நான் காலையில ஸ்கூலுக்கு வரும்போது எல்லாரும் சைலண்டா இருங்க, இல்லன்னா அமைதியா இருங்க. இப்போ உங்களுடைய காது, கண்ணு, முகம் இங்க இருக்கணும். அப்புறம் உங்க வாயை மூடிக்கங்க, இல்லன்னா பனிஷ்மெண்ட் பண்ணிடுவேன், சொல்லிட்டேன். இங்க பாருங்க, இது ஸ்கவுட் லீடர் சேலஞ்ச். இங்க பாருங்க, இது ஸ்கவுட் மெடல்ஸ். இது அவ்வளவு ஈஸியா கிடைக்காது, கடினமா உழைக்கணும், அப்பதான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் மெடல் வேணும்னா ஹெல்ப் அவர் சீனியர் சிட்டிசன். இரண்டாவது மெடல் பெட் ரெஸ்கியூ, அதாவது வீட்டு விலங்குகளை காப்பாத்தணும். மூணாவது மெடல் சிவிலியன்ஸ் ஹீரோ. அப்புறம் நாலாவது என்வைரன்மெண்டலிஸ்ட், அதாவது நேச்சரை காப்பாத்துறவங்க, அவங்களுக்கு தான் இது கிடைக்கும். ஊன்னு சொன்னாலும் சரி, ஆன்னு சொன்னாலும் சரி, ஒரே நாள்ல 4 மெடல்ஸையும் அடையிறது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்ல. இது வரைக்கும் நம்ம ஸ்கூலோட ஹிஸ்டரியில ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் இத சக்சஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் இந்த வாட்டி இந்த வாய்ப்பு பினாக்கிக்கு கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள் பினாக்கி. ரெடி தானே? சார், ஐ அம் ரெடி. இந்த பினாக்கியால எதுவும் செய்ய முடியாது. அடேங்கப்பா, இந்த நியூஸை கேட்டா நம்ம வீட்ல உள்ளவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எத்தனை மெடல்ஸ்? எத்தனை மெடல்ஸா? வெறும் 4 மெடல்ஸ். பையன் ஒருத்தன், ஆனா மெடல்ஸ் 4. இதெல்லாம் அநியாயம். ஆனா இது ஒண்ணு அம்புட்டு கஷ்டம் கிடையாது. நமக்கெல்லாம் இது சோடக்கு போடுற மாதிரி. இது நானே தனியா செய்ய போறேன். இது என்னோட சேலஞ்ச். சரியா? சரி சரி, நாங்க உன் கூட மட்டும் இருப்போம். இது பேக்கப்காக. இல்ல, இந்த மெடல்ஸ நம்ப இல்ல, நானே என்னோட உழைப்பால சம்பாதிக்கணும். அப்ப விஷயம் செட்டில் ஆயிடுச்சு. இந்த வீட்ல என்னோட இது உன்னோட இதுன்னு எதுவுமே இல்ல. நாம எல்லாரும் சேர்ந்து பினாக்கி மெடல் ஜெயிக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறோம். இனி எனக்கு மெடல் கிடைச்ச மாதிரி தான். பார்த்து போக முடியாதா முட்டாள்? அது ஒரு மெடல். தாத்தா, நான் உங்களுக்கு உதவி செய்றேன். என் பேரு பினாக்கி. ஸ்கவுட் லீடர் ஆகிறதுக்கு சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணனும். உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, ஏன்னா நான் என்னோட ஸ்பீட்ல தான் போவேன். சரி தாத்தா, வாங்க. என்ன பிரச்சனை இவனுக்கு? நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க, தாத்தா ரோட கிராஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? வாங்க. எனக்கு ரொம்ப லேட் ஆயிட்டு இருக்கு. இந்த டிராபிக் வர எப்ப கிளியர் ஆகும்னு தெரியல. அடடே, இவ்வளோ நேரமாதா? ரொம்ப லேட் ஆயிடுச்சே. இவங்க இன்னுமா ரோட கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க? இதே ஸ்பீட்ல போனா பினாக்கிக்கு ஒரு மெடல் கூட கிடைக்காது. நான் தான் ஏதாவது செஞ்சாகணும். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. எதுக்கு இப்படி பண்ணீங்க? முதல் மெடலை விரட்டிட்டீங்க. இது ஃபெயில் ஆயிடுச்சு. என்ன பண்றது? ஹலோ அங்கிள், என் பேர் பினாக்கி. கிராஸ் கட் பண்றதுல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? ஆனா உன்னால கிராஸ சரியா கட் பண்ண முடியுமா? நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள், நான் மொத்த கிராஸையும் ஒரே லெவல்ல கட் பண்ணுவேன். நான் ஸ்கவுட் லீடர், மெடலை ஜெயிக்கணும். சரி சரி, ஆனா ஜாக்கிரதையா புல்ல கட் பண்ணணும். எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. எந்த தப்பும் நடக்காது அங்கிள். நான் கூட கிராஸை கட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு. பினாக்கி, நான் ட்ரை பண்ணட்டுமா? வேண்டாம். இல்ல, நான் ட்ரை பண்ணணும். இல்ல இல்ல, நீ ப்ராப்ளம் பண்ணி. இல்ல இல்ல, எந்த ப்ராப்ளமும் நடக்காது. பினாக்கி காப்பாத்து. நான் இதை ஓட்டினா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், ஆனா தண்டனை கிடைக்குதே.
ஓ என்னோட பாடி. பினாக்கி காப்பாத்து 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 பினாக்கி. யாராவது காப்பாத்துக்க, யாராவது காப்பாத்துக்க. காப்பாத்துக்க. அட யாராவது காப்பாத்துக்க காப்பாத்துக்கப்பா. ஹாப்பி, நீ என்னோட இரண்டாவது மெடலையும் கட் பண்ணிட்ட. சாரி. இந்த பூனையோட சத்தம் எங்க இருந்து வருது? கீழே இறங்கி வா ஜிம்மி. நான் ஒன்னதான் 2 வாரமா தேடிக்கிட்டு இருக்கேன். வா என்கிட்ட வா. கிடைச்சிடுச்சு. நீ இரண்டாவது கிடைச்சது மிஸ் ஆயிடுச்சு. சந்தோஷம், இது வா. ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த மெடலை நான் வாங்கியே தீருவேன். அங்கிள், என்கிட்ட என் பேர் வந்துரு. பினாக்கி. நான் ஸ்கவுட் லீடர். நீங்க வீட்டுக்கு போங்க. நான் உங்க பூனைய பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வரேன். சரிப்பா, தேங்க்யூ சோ மச். வா வா, கீழே வா. வா வா, ஃபிஷ் சாப்பிடுறியா? கீழே வா ப்ளீஸ். இது பூனை. இது ஒண்ணு குழந்தை கிடையாது உன்னோட பாஷையை புரிஞ்சுக்கிறதுக்கு. நீ ஒரு ஓரமா நின்று நான் என்ன பண்றேன்னு பாரு. அட நில்ல, எங்க ஓடுற? இப்போ இந்த மெடலும் ஓடி போச்சு. ஆண்டி, என் பேர் பினாக்கி. நான் உங்களுக்கு இதை தூக்கிட்டு வந்து ஹெல்ப் பண்ணவா? வேண்டாம், நீ போய் படிக்கிற வேலையை அட, பாரு. சிவிலியன்ஸ் ஹீரோவோட மெடலும் போயிடுச்சு. பினாக்கி கண்ணு, நான் தான் இருக்கல. இரு, நான் உனக்கு உதவி பண்றேன். இப்ப ஆண்டி எந்த பிரச்சனையும் பண்ணிட கூடாது. என்னோட பாத்திரம் எல்லாத்தையும் இந்த சேட்டைக்கார பையன் உடைச்சிட்டான். உன்னை விட மாட்டேன். நானும் இங்க இருந்து ஓடிடுறேன். ஒளிஞ்சுக்கு பினாக்கி. ஆண்டி, என்னோட கடைசி மெடல் கனவு கூட சுக்குனோட உடைஞ்சிடுச்சு. பெஸ்ட் ஸ்கவுட்டோட மெடல் உனக்கு கிடைச்சதா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இப்ப பினாக்கியுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பினாக்கியால ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சதா இல்லையா? நம்ம பினாக்கிக்கு நாம உதவி பண்ணி ஆகணும். நாம எவ்வளவு ஹெல்ப் பண்ணோம், அது போதாதா என்ன? சரி, பினாக்கி ஸ்கவுட் லீடர் ஆகிறதுக்கு எத்தனை மெடலை அடைஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். பினாக்கிக்கு 0 மெடல்ஸ் தான் கிடைக்கும். 0. Thanks to my family. இப்போ பினாக்கி எந்த ரெக்கார்டை சப்மிட் பண்ணிருக்கானோ அத வச்சு பார்க்கும்போது நம்ம பினாக்கிக்கு ஒரு மெடல் கூட கிடைக்கல. நீங்க யாரு? உள்ள எதுக்கு வந்துகிட்டு இருக்கீங்க? வெரி குட் பினாக்கி. இதை நீ எப்படி செஞ்சேன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னோட பூனை என் வீட்டுக்கே வந்துடுச்சு. நீ நல்ல பெட் ரெஸ்கியூ மட்டும் இல்ல, ஒரு நல்ல ஸ்கவுட்டும் கூட. வாவ், அப்படின்னா பினாக்கிக்கு பெட் ரெஸ்கியூடைய மெடல் கிடைச்சிருக்கு. வாழ்த்துக்கள் பினாக்கி. ஒரு நிமிஷம், இந்த மெடல் எனக்கு கிடைக்காது. பினாக்கி, நான் உன்னை கார்டன் கிராஸ தான் கட் பண்ண சொல்லி சொன்னேன். ஆனா நீ கிராஸோட சேர்த்து பக்கத்துல உள்ள காட்டுல இருக்கிற மரங்களை கூட கட் 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 கட்னு கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்ட. ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க. உனக்கு ஸ்கவுட்டோட மெடல் கிடைச்சே ஆகணும். வாவ், ரொம்ப நல்ல விஷயம். இயற்கையை நேசிக்கிற மெடலும் இப்ப பினாக்கிக்கு கிடைச்சிருக்கு. அட, தாத்தா எப்படி இவ்வளவு ஆரோக்கியமா மாறிட்டாரு? சரி, போதும், நிறுத்துங்க. நீங்க எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? பினாக்கி கண்ணா, இதுக்கு முன்னாடி என்னால ஒழுங்கா நடக்க கூட முடியாது. ஆனா இப்ப நான் ஆடிக்கிட்டு இருக்கேன். உன்னோட ஓட வைக்கிற ஐடியா பிரமாதமா இருந்துச்சு. அற்புதம். ஹெல்ப் ஃபார் சிவிலியன் மெடல் கூட பினாக்கிக்கு கிடைச்சிருக்கு. இப்ப பினாக்கி ஒரே ஒரு மெடல்ல தான் பின் தங்கி இருக்கான். நிறுத்துங்க. இங்க பினாக்கி யாராவது இருக்காங்களா? இங்க இதோ இருக்கான் பாருங்க, புடிச்சிட்டு போங்க.
உன்னால நாங்க ஒரு வாண்டட் திருடனை பிடிச்சிருக்கோம். அது எப்படி சார்? லேடி கெட்டப்ல ஒரு திருடன் நகையை திருடிட்டு தப்பிச்சு போய்கிட்டு இருந்தான். உன்னை துரத்திக்கிட்டே ஓடி வந்து என் மேல மோதி என்கிட்ட அவன் மாட்டிக்கிட்டான். பினாக்கி, உன்னாலதான் அந்த திருடன் என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். நீ ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன். தேங்க்யூப்பா. அடேங்கப்பா, பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். அப்படின்னா சிவிலியன் ஹீரோ மெடல் கூட நம்ம பினாக்கிக்கு கிடைச்சிருக்கு. அட, இவன் 4 மெடல்ஸையும் ஜெயிச்சிட்டானு. பிரமாதம் பிரமாதம். பல வருஷம் கழிச்சு மறுபடியும் ரெக்கார்ட் பிரேக் பண்ணி பினாக்கி 4 மெடல்ஸையும் ஜெயிச்சிருக்கான். பினாக்கி, நீ உங்க எல்லாரும் மேலயும் கோவப்பட்டுக்கிட்டு இருந்த. ஆனா எல்லா வேலையும் சூப்பரா முடிச்சது. என்னோட ஃபேமிலி என் கூட இருக்கிற வரைக்கும் நான் ஜெயிச்சுட்டே தான் இருப்பேன்.